சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நினைவு கூர்ந்து பேசிய மோடி பாகிஸ்தானை கடுமையாக சாடினார். அவர் கூறியது, செங்கோட்டையில் இருந்து ஆபரேஷன் சிந்தூர் ஹீரோக்களுக்கு வணக்கம் செலுத்தும் வாய்ப்பை பெற்றதில் பெருமைப்படுகிறேன். துணிச்சல் மிகுந்த நம் ராணுவ வீரர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு எதிரிகளை தண்டித்தார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி நம் எல்லைக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் பெஹல்காம் வந்த அப்பாவி மக்களின் மதத்தை கேட்டு கொலை செய்தார்கள். மொத்த இந்தியாவும் கொந்தளித்தது. உலகமே அந்த படுகொலையால் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நம் சீற்றத்தின் வெளிப்பாடு. பெஹல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே நம் முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் வழங்கிவிட்டோம். தாக்குதல் வியூகம், இலக்கு, தாக்கும் நேரம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் சுதந்திரத்தை முப்படைக்கும் கொடுத்து விட்டோம். பல ஆண்டுகளாக செய்யாததை நம் படைகள் செய்தன. எதிரி மண்ணில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ளே புகுந்து பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கினோம். பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அழிவு மிகப்பெரியது. அவர்கள் இதற்கு முன்பு வாங்காத அடி. பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்பு பற்றி ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் வருகின்றன என்று மோடி பேசினார். போருக்கு பிறகு 2வது முறை அமெரிக்கா சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் சிந்து நதி விவகாரம் குறித்து அடாவடியாக பேசினார். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்ட வேண்டுமென்று காத்திருக்கிறோம். அணை கட்டி முடித்ததும் 10 ஏவுகணைகளை வீசி அந்த அணையை தகர்ப்போம். எங்களுக்கு ஏவுகணைகளுக்கா பஞ்சம் என்று வாய்க்குழுப்பில் பேசியிருந்தார். தனது சுதந்திர தின உரையில் இதற்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்தார். அவர் கூறியது, சிந்து நதி ஒப்பந்தம் எவ்வளவு அநீதியானது என்பதையும் எவ்வளவு ஒருதலை பட்சமானது என்பதையும் நாட்டு மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். இந்தியாவில் உருவாகும் ஆறுகள் நம் எதிரிகளின் வயல்களுக்கு பாசனம் செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் நம் விவசாயிகளும் நமது சொந்த நாட்டின் நிலங்களும் தண்ணீரின்றி தாகத்தில் உள்ளன. கடைசி 70 ஆண்டுகளாக நம் நாட்டின் விவசாயிகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத சேதத்தை ஏற்படுத்தியது சிந்து நதிநீர் ஒப்பந்தம். ஆனால் இனி சிந்து நதிநீர் உரிமை இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது, இந்தியாவின் விவசாயிகளுக்கு மட்டுமே சொந்தமானது என்று மோடி சொன்னார். अब देशवासियों को भली भांति पता चला है कि सिंधु का समझौता कितना अन्यायपूर्ण है, कितना एक तरफा है. भारत से निकलती नदियों का पानी दुश्मनों के खेत को सींच रहा है और मेरे देश के किसान, मेरे देश की धरती पानी के बिना प्यासी है. ये ऐसा समझौता था जिसने पिछले 7 दशक से मेरे देश के किसानों का अकल्पनीय नुकसान किया है. अब हिंदुस्तान के हक का जो पानी है उस पर अधिकार सिर्फ और सिर्फ हिंदुस्तान का है, हिंदुस्तान के किसानों का है.